எபிசோட் 34. சந்தோஷ் அவளை மெதுவாக வெளியில் கூட்டி வந்தான். அப்போது அவளின் நிலையை பார்த்தவன் இப்படியே அவளை வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியாது என்று புரிந்து கொண்டான். அதன் பிறகு அந்த குடோன் அருகேயே ஒரு குடிசை இருப்பதை பார்த்தான். உடனே அவளை அங்கே கூட்டி சென்றான். அந்த குடிசையில் ஒரு வயதான பாட்டி இருந்தால் அவளிடம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கூறினான். அந்த பாட்டி கண்ணீர் விட்டு கொண்டே, இங்கே எல்லாமே அப்படிதான்ப்பா. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிஞ்சது தெரியுமா? ஆனால் அந்த பாபா சங்கரை எதிர்க்கிறதுக்கு இங்கே யாருக்குமே துணிவில்லைப்பா. இந்த கிராமத்தில் நிறைய பொண்ணுங்க தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்கப்பா. அதுக்கு காரணமே அந்த பாபா சங்கர் தான். என்னைக்கு அந்த பாபா சங்கர் இந்த ஊரில் காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கிலேருந்து பொண்ணுங்களோட மரணம் நடந்துக்கிட்டே தான்ப்பா இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை என்று கண்ணீருடன் கூறினாள். இதை கேட்ட சந்தோஷுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. ஆனால் அவன் கோபத்தை அடக்கி கொண்டு நின்றான். மறுபுறம் சந்தோஷின் அம்மா கையில் கட்டு போட்டு கொண்டு அந்த ஃபோட்டோவை கையில் வைத்து கொண்டு அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போயிருந்தது. அவள் ஒன்றும் சாப்பிடவில்லை. அவள் ரொம்ப பயந்து போயிருந்தாள். அவள் தன் மகனுக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாது என்று வேண்டிக் கொண்டிருந்தார். மறுபுறம் அந்த வயதான பாட்டி ஜனனிக்கு அவள் பேத்தியின் தாவணியை எடுத்து தந்தாள். அதை போட்டுக்கொண்டு வெளியில் வந்தாள் ஜனனி. அவளை பார்த்த சந்தோஷ் மயங்கி போய் பார்க்க அவளின் கையை பிடித்து ஒரு இடத்தில் அமர வைத்து அந்த பாட்டியிடம் சீப்பை வாங்கி அழகாக அவள் தலையை வாரி கொடுத்திருந்தான். அழகாக அவள் தலையை வாரி பின்னி விட்டான். சரி வா போகலாம் என்று கூற அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி கொண்டிருக்கும் போது, என்ன தம்பி கிளம்பிட்டீங்களா? நான் நேரில் வந்தா என்னை அடிப்பேன்னு சொன்னீங்களாமே, என்னை கொம்பேன்னு கேட்டீங்களா? இதோ கொம்பை உன் பக்கத்திலே வந்துட்டேன், என்கிட்ட சண்டை போடு என்று சத்தமாக ஒருத்தன் கத்த சந்தோஷ் திரும்பி பார்த்தான். அங்கே ஒருவன் ஜிம் பாடியுடன் சண்டைக்கு தயாராக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து, யார் நீங்க, எதுக்கு என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க என்று அவன் கேட்டான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்னை பார்த்த உடனே பயந்துட்டியா? என் ஆளுங்க கிட்ட ஏதோ ரொம்ப ஓரா பேசுனியாமே, நான் வந்தா அடிப்பேன்னு சொன்னியா? எங்க இப்போ அடிடா பார்க்கலாம். என்ன ஜனனி, என்னை பற்றி இந்த பையன்கிட்ட எதுவும் சொல்லல போல? இந்த பையனை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கே. இங்கே பாருப்பா, என்கிட்ட அடி வாங்கிட்டு சாவாத, பார்த்து வீடு போய் சேரு என்று பாபா சங்கர் கூட, இங்கே பாருங்க, நாங்கள் கோயில் திருவிழாவுக்காக வந்திருக்கோம், உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, என்ன ஆளை வச்சிருக்கீங்க? நான் ஒரே ஒரு சின்ன குத்து விட்டதுக்கே ஏதோ அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் அடி அழுன்னு வச்சுட்டு என்னையே நீங்கள் மிரட்டிருக்கீங்களே பாபா சங்கர். பெருசாக சொல்கிறீங்க நான் பாபா சங்கர், சரியாக ஒரு ஆளை கூட உங்களால் சூஸ் பண்ண முடியலை. இதில் நீங்கள்லாம் என்ன பெரிய ரவுடி? உங்ககிட்ட சண்டைக்கு வர சொல்கிறீங்களே, அங்கே பாருங்கள், உங்கள் ஆளோட ஒரு கையை நான் உடைச்சிருக்கேன், ஒருத்தரோட காலை நான் உடைச்சிருக்கேன், அப்புறம் பாதி பேரை நான் அடித்து விரட்டிட்டேன். இங்கே பாருங்க, இப்படிப்பட்ட என்கிட்டே நீங்கள் சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்று சந்தோஷ் கூறினான். இதை கேட்ட பாபா சங்கர் பயங்கரமாக கோபம் அடைந்தான். பாபா சங்கரின் கோபத்தை பார்த்த ஜனனி ரொம்பவே பயந்து போய் சந்தோஷின் கையை இறுக பிடித்து கொண்டாள். டேய், நான் உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்டா என்று கூறி அருவாயை எடுத்து பாபா சங்கர் அவனை வெட்ட போனான். இதை பார்த்த ஜனனி பயந்து சந்தோஷின் கையை இறுக பிடித்து கொண்டு, சந்தோஷ், நம்ம எங்கே போயிடலாம், எனக்கு பயமாக இருக்கு என்று கூறவும் சந்தோஷ் இது எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக நின்று கொண்டிருந்தான். இதை பார்த்த பாபா சங்கருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த சின்ன வயதில் மரணம் அருகில் இருந்தும் அவன் பயப்படாமல் தைரியமாக நிற்பதை பார்த்து அவர் கொஞ்சம் வியந்துதான் போனார் என்று கூறலாம். பாபா சங்கரை அவன் பார்த்து முறைத்து கொண்டே நின்றான்.
இங்க பாருப்பா தம்பி, உன்னை பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்க. உண்மையை சொல்ல போனா உன் தைரியத்தை பார்த்து நானே வியந்து போயிட்டேன். உன் தைரியம் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. உன்னை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த பொண்ணை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீ இங்கேருந்து போயிடு என்று பொறுமையாக கூறினார். இதை கேட்ட சந்தோஷ் சிரித்து கொண்டே, என்ன சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ரவுடி பாபா சங்கர் அப்படின்னு பேர் எடுத்துட்டு ஒரு சின்ன பையன் என்ன பார்த்து பயந்து என்னையே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்களே சார், என்ன சார் என்று நக்கலாக கூறினான் சந்தோஷ். இதை கேட்ட பாபா சங்கருக்கு இப்பவே அவனை வெட்டிவிட வேண்டும் போல இருந்தது. ஆனால் வயதுக்கு சிறியவன், அவன் ஊருக்கு புதிது. ஆகையால் அவனை கொல்ல விருப்பமின்றி அவர் சொன்னதையே திருப்பி சொன்னார். இங்க பாருப்பா தம்பி, நீ இந்த ஊருக்கு புதுசா இருக்க. உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. தயவு செஞ்சு அந்த பொண்ணை எங்ககிட்ட விட்டுட்டு நீ போ என்று பாபா சங்கர் மறுபடியும் பொறுமையாக கூறினார். இதை கேட்ட சந்தோஷ் மறுபடியும் வாய்விட்டு பயங்கரமாக சிரிக்க, என்னடா சிரிக்கிற என்று பாபா சங்கர் கோபமாக கேட்டார். என்ன பாஸ், நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர உங்கள் வீரத்தை காட்டவே மாட்டேறீங்க. நீங்கள் ஊருக்குள்ளெல்லாம் பெரிய ரவுடின்னு சொல்லாதீங்க, அது என்னால் நம்பவே முடிய மாட்டேங்குது என்று நக்கலாக கூறினான் சந்தோஷ். இதை கேட்ட பாபா சங்கர் டை என்று கூறி அவன் கழுத்திலேயே அருவாவை வைத்தார். ஆனாலும் அவன் கண்களில் ஒரு துளி சிறிய பயம் கூட தெரியவில்லை. அதே நேரம் பின்னாடியிலிருந்து யாரோ பாபா சங்கரின் கழுத்தில் துப்பாக்கி வைக்க அவர் அதிர்ச்சியாகி நின்றார். சத்யா, நீ எவ்வளோ நேரம் தான் இப்படியே அழுதுகிட்டு இருக்க போற? இந்த ஃபோட்டோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பாரு, உன் பையன் வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கூட உங்களால் போட முடியாதான்னு கேட்டு என்ன தான் கத்த போகிறான். உன் பையனை நீ எவ்வளோ வேணாலும் திட்டு அவன் வந்ததுக்கு அப்புறமா, ஆனால் எதையாவது சாப்பிடு. உன் பையன்கிட்டலாம் என்னால் திட்டு வாங்க முடியாது சத்யா என்று நக்கலாக கூறினாள் கிருஷ்ணவேணி. இதை கேட்டு சிரித்தாள் சத்தியவேணி. அப்படி இப்படி என்று பேசி எப்படியோ சத்தியவேணியை சாப்பிட வைத்தாள் கிருஷ்ணவேணி. மறுபுறம் பாபா சங்கரின் தலையில் துப்பாக்கி வைத்த நபர் யார் என்று திரும்பி பார்த்தாள். ஆனால் அந்த நபரின் முகம் சரியாக தெரியவில்லை. அந்த நபருக்கு 25 28 வயதிற்குள் தான் இருக்கும். அவன் முகத்தில் ஒரு முகமூடி போட்டு இருந்ததால் அவன் முகம் சரியாக தெரியவில்லை. யாரா நீ? பாபா சங்கர யாரும் இது வரைக்கும் மிரட்டினதில்ல, தெரியும்ல? நீ என்ன என் தலையிலே துப்பாக்கி வச்சிருக்க? இங்கே பார், மரியாதையை இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லை என் ஆட்களை சொல்லி உன்னை நான் கொன்றுவேன் என்று மிரட்டினான் பாபா சங்கர். இதை கேட்டு சிரித்த அந்த மர்ம நபர், என்ன சங்கர், இந்த வார்த்தையை தவிர உனக்கு ஒரு வார்த்தையே தெரியாதா? என்னையே மிரட்டுற என்று நக்கலாக கூறிக்கொண்டே, நான் சின்ன பையன்தான், ஷூட் பண்ண மாட்டேனெல்லாம் நினைக்காத. நான் சொன்னேன்னா அதை செய்வேன். உன் தலையை அப்படியே வெடிச்சிடும், நீ காலி ஆயிடுவ. அந்த பையனையும் அந்த பொண்ணையும் போக விடு என்று கூற, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சந்தோஷுக்கும் ஜனனிக்கும் எதுவும் புரியவில்லை. ஜனனி சந்தோஷின் கையை இறுக பிடித்து கொண்டு நின்றாள். சந்தோஷ் குழப்பமாகி 2 பேரையும் பார்த்து கொண்டே இருந்தான். என்னடா மிரட்டுறியா? ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட ஆளு இல்லை என்று திமிராக பாபா சங்கர் கூற, இதற்கு மேல் அந்த மர்ம நபர் எதுவும் பேசவில்லை. துப்பாக்கியின் டிகரை அவன் அழுத்த அந்த குண்டு பாபா சங்கரின் மேல் பாய்ந்தது. இதை பார்த்த ஜனனி மற்றும் சந்தோஷ் அதிர்ச்சியாக அந்த மர்ம நபர் பைத்தியக்காரன் போல் பயங்கரமாக வானத்தை பார்த்து சிரித்தான். மர்மம் தொடரும்.